Hi and hello everyone, welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 10ல் எஜுகேஷன் சைக்காலஜி யூனிட் 10ல் நம்ம வந்துட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the name of the topic is instructional and educational technology. Okay, so எப்படி வந்து ஒரு எஜுகேஷனில் இன்ஸ்ட்ரக்ஷனையும் டெக்னாலஜியும் இன்ஃபியூஸ் பண்ணி லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்றது தான் இந்த யூனிட் ஃபுல்லாமே நம்ம படிக்க போகிறோம். ஸோ பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமினா என்ன, அதை யார் டெவலப் பண்ணது, அதை யார் ரீஃப்ரேம் பண்ணது, அதில் இருக்க 3 டொமைன்ஸ் என்ன, 2001ல் ரீஃப்ரேம் பண்ணப்போ அதில் எத்தனை டொமைன் இருந்தது, இது எல்லாமே பார்த்தோம். அதோட சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன பார்ட் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னேன் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்றது வந்து இட் இஸ் ஃபிக்ஸிங் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் லேர்னிங். ஓகே, லேர்னிங்கோட அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமியோட முக்கிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு டீச் பண்ணும்போது எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி டீச் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா அப்படி பண்ணலாம், பட் பண்ணா நம்ம எதிர்பார்க்குற லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சில விஷயங்கள் நம்ம வந்து மெமரி பண்ண சொல்லி கொடுக்கணும், சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டும் சொல்லி கொடுக்கணும், சில விஷயங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உன்னோட டே டு டே லைஃப்ல நீ அதை ஃபாலோ பண்ணி அதை நீ அப்ளை பண்ணி அதை அனலைஸ் பண்ணி நீயா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயுமே சொல்றாங்க. there are 3 levels of teaching. Okay, so one is memory level, second one is understanding level, third one is reflective level. Okay, so there are 3 main levels in teaching. கற்பித்தலில் 3 முக்கிய நிலைகள் உள்ளன. உனது மெமரி லெவல் அப்படின்னா நினைவக நிலை, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்னா புரிதல் நிலை, ரெஃப்ளெக்டிவ் லெவல்னா பிரதிபலிப்பு நிலை. ஓகேவா? ஸோ இது பிராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யார் வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ப்ரமோட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ மெமரி லெவல் வந்து ஹெர்பர்ட், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து மாரிசன், ரிஃப்ளெக்டிவ் லெவல் வந்து நார்மன் ஹண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இது மேட்ச்சில் கேட்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங்கை வந்து ப்ரமோட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த 3 பேரையுமே ஆப்ஷனில் கொடுத்து கேட்கலாம். ஓகே, ஸோ இது லெவல் என்னென்ன லெவல் இருக்குது, யார் ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து லோவஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங். ஓகேவா? நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அந்த ஹையரார்கி லெவல் வரும்போது எல்லாமே ஒரு இது போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெமரி லெவல், பேசிக் வந்து மெமரி லெவல். ஓகேவா? ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணுறது. ஓகே, மெமரி லெவல். அடுத்தது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். தேர்ட் ஒன் வந்து ரெஃப்ளெக்டிவ் லெவல். ஸோ எந்த லெவல் வந்து ஹையர் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்டிவ் தான், லோவர்னா மெமரி லெவல் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஸோ மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங், நினைவக அடிப்படையிலான கற்பித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் த லோவஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் த லோவஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங். ஓகே, இது வந்து கற்பித்தலின் குறைந்த நிலையாகும். இட் ஃபோக்கஸஸ் ஆன ரவுட் லேர்னிங். ரவுட்னா வந்து இட் இஸ் ஜஸ்ட் மெமரைசிங் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் எனிதிங். இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1956. நம்ம இதை ரூட் மெமரி தான் பண்ண போகிறோம் இல்லையா? ரவுட் மெமரின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்ம கண்மூடித்தனமாக மனப்பாடம் 1956, 1956, 2001, 2001. ஆனால் இதை வந்து படிநிலைகளோட படிக்கிறோம் அப்படின்னா அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். 1950 இந்த ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணார், 51 இது நடந்துச்சு, 52 இது நடந்துச்சு, 53 ஃபெயிலியர் ஆச்சு, இருந்தாலும் விடாமல் 54 கொண்டு வந்தார், 55 அவருடைய சோதனையை முடிச்சாரு, 56 சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் வெளியிட்டார். இப்படி நம்ம படிநிலைகளோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட படித்தோம் அப்படின்னா தட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் வரும். பட் இது ஜஸ்ட் ஒரு விஷயத்தை நம்ம மனப்பாடம் பண்ணுறோம். ஆனால் நம்ம லேர்னிங் அவுட்கம்ஸில் ரவுட் லேர்னிங்க்கும் முக்கியமான பங்கு இருக்குது. எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்லையும் ரெஃப்ளெக்டிவ் லெவல்லையும் சொல்லிக் கொடுக்க முடியுமானா இட் இஸ் அ பிக் நோ, ரைட்? ஸோ அதை தான் அங்கே என்ன சொல்கிறாங்க, எதை மெமரி லெவலில் கொடுக்கணும், எதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் கொடுக்கணும், எதை ரெஃப்ளெக்டிவ் லெவலில் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது பாடங்களை மனப்பாடம் செய்தல் மற்றும் நினைவு கூறல் மீது கவனம் செலுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து டீச்சர் டாமினேட் பண்ணுவாங்க கிளாஸ் ரூமில். ஏன்னா டீச்சர் தான் சொல்ல போகிறாங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் அமைதியாக உட்காந்து லிசன் பண்ணி அதை மனப்பாடம் மட்டும் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, டீச்சர் டாமினேட்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். ஓகேவா, ஆசிரியரே வகுப்பறையில் மையமாக இருப்பார். லேர்னர்ஸ் பிளேஸ் பாசிவ் ரூல், அமைதியாக உட்காந்து லிசன் பண்ணி மேம் சொல்றத மனப்பாடம் பண்ணுவாங்க. அதனால பாசிவ் ரோல் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, கற்றுக்கொள்பவர்கள் செயலற்ற நிலையை பிடிக்கின்றனர், பாசிவ் லேர்னர்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த மெமரி லேர்னிங் யாருக்கு தான் இருக்கும்னா, மெச்சூரிட்டி இல்லாம இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி நுண்ணறிவு கம்மியா இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, இம்மெச்சூர் லேர்னர்ஸ், ஓகே, அவங்களுக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் உதவும் அப்படின்னு சொல்றாங்க. இது தொடக்க நிலை மாணவர்கள் மற்றும் முதல்நிலை கல்விகளுக்கு மிக உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. புரிதலுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட மாட்டாது. ஓகே, ஒன்லி ஃபார் மெமரைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங், புரிதல் அடிப்படையில் முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. இப்போ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. This level is more meaningful and thoughtful than memory level. Lowest levelனா memory level. இது கொஞ்சம் மிடில். ஓகேங்களா, இந்த நிலை நினைவக நிலையை விட கருத்து பொலிவும் அர்த்தம் உள்ளதும் ஆகும். நினைவக நிலைனா என்னது, memory level. ஓகேங்களா, it helps students to grasp the concept and principles. okay, so early timeல alphabets ABCD ரொம்ப மனப்பாடம் பண்ணி படிச்சவங்க, A ஃபார்னா ஆப்பிள், B ஃபார்னா பால், அந்த மாதிரி போக போக ஏன்றது ஒரு ஆல்பபெட், இது ஸ்டார்ட் ஆகும்போது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது என்னது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். ஓகேவா, ஸோ மாணவர்கள் கருத்து மற்றும் கோட்பாடுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. டீச்சர் ஆக்ட்ஸ் அஸ் அ கைட் அண்ட் எக்ஸ்பிளைனர். ஸோ டீச்சர் சென்டர்டு எதுனா அது மெமரி லெவல் தான். இங்க டீச்சர் என்னவா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க, அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற ஒரு கைடு மாதிரி தான் டீச்சர் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர் ஒரு வழிகாட்டி மற்றும் விளக்குபவராக செயல்படுகிறார். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே, அதுல எப்படி இருந்தாங்க, ரொம்ப பாசிவா அமைதியா உட்காந்து டீச்சர் சொல்ல அமைதியா உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இங்க மாணவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே, ஸோ மேம் என்ன சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க, கேள்வி கேட்கறாங்க, அவங்களுக்கு ஞாபகம் வர அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மாணவர்கள் செயலாற்று பங்கு வகிக்கின்றனர். ஓகேவா, லேர்னிங் பிகம்ஸ் மோர் பெர்மனன்ட். ஓகே, ஸோ இந்த மெமரி லெவல்ல கொஞ்ச நாள்ல நீங்க அதை ரீகால் பண்ணல அப்படின்னா மறந்து போயிடும். ஓகே, பட் இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம அதை பார்த்தாலுமே இது அதை கனெக்ட் பண்ணி படிக்கிறது எப்பயுமே பெர்மனண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது இது பிரைமரி லெவல்னு பார்த்தோமா, மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் பிரைமரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தோம். இது யூஸ்ஃபுல் ஃபார் செகண்டரி லெவல் எஜுகேஷன். இது 3ஆம் நிலை பிந்தைய கல்வி கேட்டது. இதுவும் பிந்தைய கல்வின்னு தான் அப்படின்னு சொல்றாங்க. 3ஆம் நிலையில இது என்ன சொல்லுவாங்கன்னா 2ஆம் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, 3வது ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். இது என்னன்னா நீங்க மனப்பாடம் பண்ணி படிச்சு வச்சிருக்கீங்களா அதையும் புரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லையும், அது ரெண்டத்தையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணணும்னா வேற ஒரு இடத்துல பிரதிபலிக்கணும். ஓகே, ஸோ பிரதிபலிப்பு அடிப்படையான கற்பித்தல் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் த ஹையஸ்ட் அண்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் டீச்சிங். ஓகேவா, ஸோ லோவஸ்ட் அப்படின்னா மெமரி லெவல், ரெண்டுத்துக்கும் செகண்டரி லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங், மோஸ்ட் ஹை லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அது ரிஃப்ளெக்டிவ். ஓகே, இது மிக உயர்ந்த மற்றும் மேம்பட்ட கற்பித்தல் நிலையாகும் அப்படின்னு சொல்றாங்க. It develops critical thinking and problem solving skills. Okay, so இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம், எந்த டீச்சிங் லெவல்ல ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங் ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தட் இஸ் ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்கரேஜ் டு ஆஸ்க் கொஷின்ஸ், ரீசன்ஸ் அண்ட் ரெஃப்ளெக்ட்ஸ். ஓகே, ஸோ நிறைய கொஷின் கேட்கணும், ரீசன் சொல்லுங்க, நீங்களே இதை ஃபாலோ பண்ணி ஒரு அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர ஹை லெவலில் இருக்கிறது தான் என்னது அப்படின்னா ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். ஓகே, ஸோ இது யார் ப்ரமோட் பண்ணதுன்னு சொல்லுங்க. எஸ், நார்மன் ஹண்ட். ஓகேங்களா, ஸோ நார்மன் ஹண்ட். மெமரி லெவல் யாரு, ஹெர்பர்ட். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் யாரு, மோரிசன்.
ரிஃப்ளெக்டிவ் லெவல் நார்மன் ஹண்ட். ஓகே, இதை மறக்கவே கூடாது, ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியும் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல வரலாம். ஓகே, ஸோ இந்த நிலையில வந்து மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கேள்வி கேட்க, காரணங்களை ஆராய, சிந்திக்க ஊக்கப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து டீச்சர் எப்படி வர்றாங்க அப்படின்னா, ஒரு ஃபெசிலிட்டேட்டராகவும் கோ லேர்னராகவும் இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு கைடரா இருக்காங்க, ரெண்டாவதுல வந்து ஒரு எக்ஸ்பிளைன் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தான் டீச்சர் சென்டர்டா தான் இருக்கு, ரெண்டாவது வந்து எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு கைடா இருக்காங்க, மூணாவது வந்து ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் அ கோ லேர்னர், அவங்களோடய சேர்ந்து கத்துக்கிற அந்த பசங்க கேட்கிற கேள்வியில இவங்களுக்கே சில டவுட்ஸ் வந்துருது அவங்க டீச் பண்ண அந்த கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ ஷி பிகம்ஸ் ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் கோ லேர்னர் அப்படின்னு சொல்றாங்க. இட் சூட்ஸ் ஹையர் எஜுகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் பிரைமரி, செகண்ட் ஒன் இஸ் ஃபார் செகண்டரி, ஹியர் இட் இஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் அடல்ட் லேர்னிங். ஸோ இதுல வந்து அந்த ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து சூட் ஆகும். ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிவிட்டி, இவாலுவேஷன் அண்ட் இன்னோவேஷன். ஸோ இப்படி கூட கேட்கலாம். ஸோ எந்த லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து கிரியேட்டிவிட்டி, இவாலுவேஷன் அண்ட் இன்னோவேஷனை ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தட் இஸ் none other than reflective level of teaching. ஓகே, ஸோ ஒரு பெரிய பார்ட் வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட், இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங், கல்வி தொழில்நுட்பத்தில் கற்றல் வடிவமைப்பு. ஓகே, ஸோ கற்றல் என்ன பண்ணணும், நம்ம ஒரு வடிவமைச்சிட்டு தான் போகணும். அடுத்தது வந்து திட்டமிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வடிவமைச்சிட்டு அதை பார்த்து திட்டமிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கல் அப்ரோச்சா வந்து கொடுக்கணும். எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Okay, so instructional designing is a process of creating effective learning experience. ஒரு effective learning experiences டிசைன் பண்றது தான் என்ன அப்படின்னா instructional designing. instruction என்னது, டீச் பண்றது, அதை டிசைன் பண்றது தான் instructional teaching. ஓகே, ஸோ கற்றல் வடிவமைப்பு என்பது பயனுள்ள கற்றல் அனுபவங்களை செயல்படுத்தும் செயல்முறை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இட் இன்வால்வ்ஸ் பிளானிங், டெவலப்பிங், டெலிவரிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் கண்டென்ட். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும், அதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீட் ஆஃப் த லேர்னரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நீட் ஆஃப் த லேர்னர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஃபர்ஸ்ட் இந்த லேர்னருக்கு என்ன, ஏன்னா கற்றல் தான் இங்கே நடக்க போகுது, அந்த லேர்னருக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும், அந்த பிளானை டெவலப் பண்ணணும், அந்த டெவலப் பண்ணதை கரெக்டாக போய் டெலிவர் பண்ணணும். டெலிவர் பண்ணிட்டு ஃபீட்பேக் வாங்கணும், ஃபீட்பேக் வாங்கி இவாலுவேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கோட கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ரூட்டட் லேர்னிங் தியரிஸ், பெடகாஜி அண்ட் டெக்னாலஜி டூல்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கற்றலை திட்டமிடும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டீச்சர், யார் வந்து கற்றலை திட்டமிடுவாங்க, ஒரு டீச்சர். ஓகே, ஸோ அந்த டீச்சருக்கு எத்தனை டைமென்ஷன் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 டைமென்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து நல்ல கண்டென்ட்ல வந்து சூப்பரா தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது அதை டீச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கண்டென்ட் தெரிஞ்சவங்க எல்லாருமே டீச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ டீச் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கண்டென்ட் தெரியாது. ஓகே, ஸோ கண்டென்ட், இப்போ நான் வந்து கிராமர் சொல்லி கொடுக்க போறேன்னா அந்த கிராமர் எனக்கு ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் ஐ ஷுட் பி ஸ்ட்ராங் இன் த கண்டென்ட். ஓகே, அதை எப்படி சொன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியா புரியும் அப்படின்ற அந்த பெடகாஜி ஸ்கில் வந்து அந்த டீச்சர் கிட்ட இருக்கணும். மூணாவது வந்து டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படி வந்து இந்த மூணையும் இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு லேர்னிங் அவுட்கம் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பத்தி சொல்றது தான் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங். இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்னா என்னது? The teacher should have content knowledge and she should have a pedagogy skill and she should have the technological skill also அப்படின்னு சொல்றாங்க. இது கற்றல் கோட்பாடுகள், கற்பித்தல் முறைகள் மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் மீது தொழில்நுட்ப கருவிகள் சார்ந்த அறிவை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு வச்சுக்கோங்க. சார்ந்த அறிவை அடிப்படையாக கொண்டது தான் என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் எய்ம்ஸ் டு மேக் லேர்னிங் எஃபிஷியன்ட், இஃபெக்டிவ் அண்ட் என்கேஜிங். ஓகே, 3 E's. ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்ல லேர்னிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கணும், எஃபிஷியண்டாக இருக்கணும், இஃபெக்டிவாக இருக்கணும், என்கேஜிங்காக இருக்கணும். 3 E's அப்படின்றது தான் வந்து
அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கோட மோட்டோ அப்படின்னு சொல்லலாம். கற்றல் திறமையானதும் பயனுள்ளதாகவும் ஈர்க்கக்கூடியதுமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ கீ ஃபேக்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங். கீ ஃபேக்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங், கற்றல் வடிவமைப்பின் முக்கிய உண்மைகள். அதாவது ஒரு கற்றல் வடிவமைப்புனா எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் வந்து the concept was first formalized during World War II. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் அப்படின்ற டேர்ம் எப்போ தான் பாப்புலரைஸ் ஆகுது? டியூரிங் வேர்ல்டு வார் 2. ஓகே, இந்த கருத்து முதன்முறையாக 2ஆம் உலக போரின் போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. soldiers were trained quickly using structural learning modules. ஓகே, ஸோ அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து உடனே ஒரு நியூ கான்செப்டை கத்துக்கணும். ஏன்னா செகண்ட் வேர்ல்ட் வார்ன்றது இட் இஸ் அ பிக் வார், ரைட்? ஸோ அதில் வந்து எல்லாருமே இந்த டெக்னாலஜி எல்லாத்தையுமே பயன்படுத்தும் போது நம்மன்றது இந்த இங்கிலாந்து, ஓகேங்களா? ஸோ இங்கிலாந்து ஆர்மி பீப்புள் என்ன தான் பண்ணணும்? அவங்க சீக்கிரமாக அந்த டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணணும், ஓகேவா? ஸோ சோல்ஜர்ஸ் வேர் ட்ரெயின்ட் குவிக்லி யூசிங் ஸ்ட்ரக்சரல் லேர்னிங் மாடியூல்ஸ். அப்படி சீக்கிரம் சொல்லணும்னா நம்ம கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சரோட மாடியூல்ஸ் வச்சிருந்தா தான் கரெக்டாக கொடுக்க முடியும். அவங்க வந்தோடனே கொடுக்க முடியும். அவங்க லேர்ன் பண்ணிட்டு உடனே போய் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நம்ம அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இட் வில் டேக் டைம். ஓகே, அவ்வளோ டைம் இல்லை வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால. ஓகே, சிப்பாய்கள் விரைவாக கற்றல் தொகுப்புகள் மூலம் பயிற்சி பெற்றனர். ராபர்ட் கேங் டெவலப் த 9 ஈவெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் 1965. 1965ல ராபர்ட் கேஜ்ன், ஓகேங்களா, அவர் தான் என்ன பண்றாரு? 9 ஈவெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனிங்ல 9 ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னது யாரு? ராபர்ட் கேன்ஸ், 1965ல. ஓகே, தனது அறிவுறுத்தல் நிகழ்வுகளை 9 நிகழ்வினை உருவாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து ஆடி மாடல் தான் ரொம்ப 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 ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து அனலைஸ், டிசைன், டெவலப், இம்ப்ளிமெண்ட் அண்ட் இவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடியோட ஃபுல் ஃபார்ம் நம்ம அந்த ஆடி தனியாக பார்க்கும்போது நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆடி இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் மாடல். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனிங் மாடலில் ரொம்ப மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி என்பது பிரபலமான கற்றல் வடிவமைப்பு மாதிரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அனாலிசிஸ், டிசைன், டெவலப்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் இவாலுவேஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆய்வு. இதை வந்து தயவு செஞ்சு ஆடிக்கு மட்டும் எல்லாரும் இங்கிலீஷ்ல பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆடி ADDIE ஆடின்னு தமிழ்ல கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்? ஸோ தமிழ் மேஜர் அவங்க பண்ணிதான் ஆகணும், உங்களுக்கு வேற வழியே இல்லை. இங்கிலீஷ் மேஜர்லேருந்து எல்லாமே இங்கிலீஷ் தான் வரும் அப்படின்றதுனால அவங்களுக்கும் வேற வழியே இல்லை. ஸோ மற்ற மேஜர் எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 9th 10th யூனிட்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ் டேர்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அது அப்படியே தமிழில் மொழிபெயர்க்கும் போது கண்டிப்பாக வேற மாதிரியாக தான் இருக்கும். வேற ஒரு டேர்ம்ஸ் வந்து நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க, வேற ஒரு டேர்ம்ஸ் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது அது கூட நீங்கள் மார்க்ஸ் லூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கலாம். ஓகே, அதனால கொஞ்சம் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆடின்றது ஆய்வு, வடிவமைப்பு, மேம்பாடு, செயலாக்க, மதிப்பீடு என பொருள்படும். இதை விட்டுருங்க, இதை மட்டும் படிச்சுக்கோங்க. அனாலிசிஸ், டிசைன், டெவலப்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் இவாலுவேஷன். ஓகே, எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்னா என்ன? அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங். கற்றலை வந்து டிசைன் பண்ணுறது தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங். ஓகேவா? ஓகே, அதில் வந்து ஒரு டீச்சருக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் நாலேஜ் இருக்கணும், பெடகாலஜிக்கல் நாலேஜ் இருக்கணும், டெக்னாலஜிக்கல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அதில் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்லேயே ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடின்றதை பார்த்தோம். அடுத்தது எப்படி இருக்கணும் ஒரு டிசைனிங், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் லேர்னர் அனாலிசிஸை கண்டுபிடிக்கணும். ஒரு லேர்னரை அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த லேர்னருக்கு என்ன மாதிரி தேவைப்படுது, என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், கத்தி சொல்லணுமா, மெதுவாக சொல்லணுமா, அன்பா சொல்லணுமா, ஸ்ட்ராங்காக சொல்லணுமா. சில குழந்தைங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணால் அன்பா சொல்லுங்கள், உங்கள் பேச்சுக்கு அங்கே மரியாதையே இருக்காது. ஒரே ஒரு தடவை வாய்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லி பாருங்கள். சின்ஸ் வி ஆர் த மாடர்ன் டீச்சர்ஸ், வி ஷுட் நாட் டச் த சில்ட்ரன் ஃபார் அட் எனி காஸ்ட், ரைட்? ஸோ அதனால் நம்ம முறைச்சா கூட இப்போல்லாம் வந்துட்டு அது கூட கேஸ் ஆகுது, அது வேற விஷயம். பட் ஸ்டில் ஆஸ் அ டீச்சர் அவங்க தப்பாக போகும்போது நம்ம சொல்லும்போது சில குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட லாங்குவேஜில் சொன்னால் தான் புரியும். சில குழந்தைங்களுக்கு வந்து பயமுறுத்தினா தான் அவங்க பயப்படுவாங்க. சில குழந்தைங்க வந்து அன்பாக சொன்னாவே கேட்டுக்குவாங்க. சில குழந்தைங்க
ரொம்ப மாடரேட் லெவல்ல இது ஒரு பெரிய தப்பு இல்லை, பட் இருந்தாலும் செய்யாத அப்படின்ற மாதிரி சொன்னாவே அவங்களுக்கு போதும். அவங்களை ஹர்ட்டும் பண்ணக்கூடாது, அவங்களை ரொம்ப தூக்கி வச்சும் பேசக்கூடாது. ஸோ அக்கார்டிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் லேர்னிங் அவுட்கம்மை வந்து டிசைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லேர்னரை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். கற்போரின் பகுப்பாய்வு, கற்பவரை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஆப்வியஸாக என்ன பண்ணுவோம், லேர்னரை பார்த்துட்டோம்னா அவருக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். கண்டென்ட் ஸ்ட்ரக்சரிங். ஸோ அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேர்னர் ஐடென்டிஃபை பண்ணுவோம், அவருக்கு என்ன அப்ஜெக்டிவ் கொடுக்கணும்னு பண்ணுவோம், அதை வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன கண்டென்ட் கொடுக்க போறேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் சொன்னேன் அப்படின்னா இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். லைக் இப்போ ஒரு நைன்த் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட போயிட்டு நான் வந்து செல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் டீச் பண்றேன் அப்படின்னா, அதை செல் இஸ் த பேசிக் எலிமெண்ட் ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்னு நான் தியோரி இதுலயே சொன்னா நல்லா இருக்குமா, இல்லை செல் பிக்சரை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போர்டில் காமிச்சு அதை கலர்ஃபுல்லாக வந்து கலர் பண்ணி அதுலேயே பார்ட்ஸ் மார்க் பண்ணி அப்படி சொல்லி கொடுத்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா கிளாஸ்? ஆப்வியஸ்லி டெக்னாலஜி இருந்தால் இன்ஃபியூஸ் பண்ணால் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து அதை பிளான் பண்ணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். மீடியா அண்ட் டெக்னாலஜி யூஸ். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் பிளான் பண்ணணும், இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது அசஸ்மெண்ட் டிசைனிங். ஸோ யூஸ் பண்ணிட்டு இது கரெக்டாக இருக்கா, இது நம்ம சொன்னால் இப்படி போய் ரீச் ஆகுமா, இதை இப்படி தான் நம்ம சொல்ல போகிறோம், இப்படிதான் சொல்லணும், இதை இங்க சொல்லணும், இந்த எக்ஸாம்பிள் சொல்ல போறேன்னு என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட டிசைனையே நம்ம அசஸ் பண்றோம். ஒன்ஸ் அகெயின் பாருங்க, லேர்னர் அனாலிசிஸ், நோ த ஆடியன்ஸ். ஆடியன்ஸ்ன்றது இங்க லேர்னர். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், டிஃபைன் த கிளியர் கோல்ஸ். Content structuring, organize the material logically. Instructional strategy, choose the appropriate method. இப்படி கூட வச்சுக்கலாம், மெமரி பேஸ்டா இல்லை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டா இல்லை மெட்டாகாக்னிட்டிவா ரிஃப்ளெக்டிவ் பேஸ்டா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து அதில் மீடியா, இன்டகிரேட் டூல்ஸ், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், ஒரு சின்ன ஒரு வீடியோ இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கவனிப்பாங்க. அடுத்து அசஸ்மெண்ட் டிசைனிங். ஸோ நான் டிசைன் பண்ணதை என்ன பண்ணணும்னா நான் வந்து மெஷர் பண்ணி அதில் இருக்க குட் அண்ட் பேடை எடுத்துகிட்டு நான் வந்து என்னோடதை திருப்பி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நவீன போக்குகள். இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் வந்து ஏஐ, வர்ச்சுவல் ரியாலிட்டி, கேமிஃபிகேஷன், லேர்னிங் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த டூல்ஸ், எஜுகேஷனல் டூல்ஸ், டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, வர்ச்சுவல் ரியாலிட்டி, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அட் த எண்ட் ஆஃப் த 10th யூனிட் நம்ம இதெல்லாம் பார்ப்போம். ஸோ அப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வர்ச்சுவல் ரியாலிட்டி, கேம் வச்சு சொல்லி கொடுக்குறது, லேர்னிங், அதாவது எங்கேருந்து வேணால் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கை வந்து மாறுது, காலத்துக்கு ஏற்ற காலம் மாதிரி மாறுது. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஒன்லி லெக்சரிங் மெத்தடில் மட்டும்தான் இருந்துச்சு. மிஞ்சி போனால் நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க ப்ரொஃபஸர்ஸ், அவ்வளோதான் இருந்தது. இப்போ எப்படி இருக்குது, லைப்ரரி வந்துடுச்சு, ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்துருச்சு, டிஸ்டன்ஸ் லேர்னிங் வந்துருச்சு, எங்கேருந்து படிக்கணும்னு நினச்சா மட்டும் போதும் படிச்சிடலாம். அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ வந்துருச்சு. இது வந்து கற்றல் வடிவமைப்பில் அறிவு பெருக்கம் மற்றும் மெய்நிகர் யதார்த்தம்னா விஆர், தட் இஸ் வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஓகேவா, விளையாட்டு அடிப்படைனா கேமிஃபிகேஷன், லேர்னிங் அப்படின்னா கற்றல் மற்றும் இணையவழி கற்றல், அது இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை டிசைன் பண்ணுறாங்க. மைக்ரோ லேர்னிங் அண்ட் மொபைல் லேர்னிங் ஆர் பிகமிங் பாப்புலர். நம்மளே வந்து நிறையா நம்மளுக்கு ஏதாவது ஒரு டாபிக் பார்க்கணுன்னா டக்குன்னு ஒரு மொபைல் எடுத்து யூடியூப் போட்டோம் அப்படின்னா we will clarify our doubt, right? ஸோ அந்த மாதிரி மைக்ரோ லேர்னிங்கும் மொபைல் லேர்னிங், நுண்ணிலை கற்றலும் கை நூல் கற்றல் இல்லை, மொபைலுக்கு தமிழில் எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. ஸோ தொலைபேசி, கைபேசியை வச்சு நம்ம கற்றுக்கலாம். ஓகே, பர்சனலைஸ்டு லேர்னிங் இஸ் அ கீ ஃபோக்கஸ் ஆஃப் மாடர்ன் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங். ஓகே மேம், எல்லாம் ஓகே, நீங்கள் லேர்னரை கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு அப்ஜெக்டிவ் கோல் செட் பண்ணணும், அதை வந்து அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபீட்பேக் வாங்கணும், எல்லாம் சொல்கிறீங்க ரைட். பட் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து லேர்னிங் அப்படின்றது வந்து பர்சனலைஸ்டாக ஆயிடுச்சு. தனித்தனி ஒவ்வொரு லேர்னிங் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஆளுக்கும் முக்கியத்துவம்,
தனி ஒரு நபரினுடைய தேவையை அறிந்து எஜுகேஷன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் எல்லாமே யூஸ் ஆகுது அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம 2 விஷயம் தான் பார்த்துருக்கோம், லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்ல 2 இருக்கு, மெமரி டீச்சிங், மெமரி லெவல் டீச்சிங், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் டீச்சிங் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் லெவல் டீச்சிங். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங், வாட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங், அதில் கீ ஃபேக்டர்ஸ் என்ன, அதனுடைய நவீன போக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ப்ரோக்ராம் லேர்னிங். We will see that in next class. Okay, thank you. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.